சூரியன் இங்க இருக்கும் பொழுது சித்திரை ஒண்ணு, இங்க நகரும் பொழுது வைகாசி ஒண்ணு, ஆனி ஒண்ணு, ஆடி ஒண்ணு. இதுக்கு மேல சூரியன் நகராது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இதுக்கு மேல நகராது. மாசி, பங்குனி. இப்ப இது பங்குனியில் இருக்கு. நாங்க 6 மாசம் மழைய 6 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சிடுறோம். இப்ப நேற்றைக்கு வந்து 2 மழையுமே 6 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சுதான் இன்னைக்கு உங்களை வர சொல்லியிருக்கேன். நீங்க எங்களை அப்ரோச் பண்ணும்போதே 2 மாசத்துக்கு முன்னாடி. இது திட்டமிடுறதுக்கு எனக்கு காலம் வருதுலாம். அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான பதில் தான் இங்க. அப்ப நமக்கான காலத்தை அறியறதுக்காக, அதாவது சூரியன் வந்து இந்த இந்த கம்பத்தோட நிழல் நேரம் இந்த கம்பத்து மேல வந்தா சித்திரை ஒண்ணு. சரியா? இது வந்து ஸ்கை கேலண்டர். சரிங்களா? இந்த கம்பத்தோட நிழல் இந்த புள்ளி மேல விழுந்துச்சுன்னா ஆடி ஒண்ணு. அந்த கம்பத்தோட நிழல் இந்த புள்ளி மேல விழுந்துச்சுன்னா தை ஒண்ணு. இது எதை நான் புதுசா கண்டுபிடிச்சதுனால ஒண்ணும் கிடையாது. இது காலங்காலமா நம் முன்னோர்கள் பின்பற்றிட்டு இருந்ததுதான். 420 ஆண்டுகளா இது பின்பற்றப்படவில்லை. இந்த கம்பங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, கோயில்ல கொடிமரம்.